தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல உங்க போன்ல நீங்க கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய 5 அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க அப்ளிகேஷன் சூப்பர் ஸ்டேட்டஸ் பார். இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா உங்க போனோட நோட்டிபிகேஷன் பாரை வேற லெவல்ல மாத்திர முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கர்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் பிரஸ் அப்படின்ட்டு நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல சிங்கிள் டேப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க நோட்டிபிகேஷன் பார் லெஃப்ட்ல ஜஸ்ட் ஒரு டைம் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்கும். இதுவே டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் மேல அந்த நோட்டிபிகேஷன் பார் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட்ல இருந்து அப்படியே லெஃப்ட்ல வந்து தள்ளுறது மூலியமா நம்ம போனோட பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன்ல பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். நம்ம நோட்டிபிகேஷன், அதாவது இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் பாரை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு அதனோட ஸ்டைல் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைல்ல வேணுமா, iOS ஸ்டைல்ல வேணுமா, இல்ல வந்து ஆண்ட்ராய்ட் 11 இந்த மாதிரி அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டைல்ல வேணுமா அப்படின்றத வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க அப்ளிகேஷன் வந்து ஸ்கிரீன் மாஸ்டர். இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ஷாட்டை வேணாலும் நீங்க ஹை குவாலிட்டியில வந்து எடுக்க முடியும். சோ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவர் பட்டன் இருக்கும். அந்த பவர் பட்டனை எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ண உடனே உங்களோட ஸ்கிரீன்ல இந்த மாதிரி குட்டியா ஒரு ஃப்ளோட்டிங் ஐகான் வந்து இருக்கும். சோ எப்பலாம் நீங்க வந்து ஒரு லாங் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குட்டி ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டு வரும். சோ அந்த ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஸ்டெச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பிளஸ் பட்டன் இருக்கும். ஸோ நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டெச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டெச்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எடுத்த அந்த பெரிய ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ஸ்டெச் ஒரே இமேஜா வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்க எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹெச்டில இருக்கும். உங்களுக்கு வந்து உடையவே உடையாது. மூணாவதா பார்க்க போற அப்ளிகேஷன், நீங்க எப்பெல்லாம் உங்க போன்ல பாட்டு கேட்கறீங்க இல்ல வந்து உங்க போனுக்கு எப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் வருதோ அப்பெல்லாம் உங்க போனை வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்றது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, அந்த மாதிரி உங்க மொபைலோட எட்ஜ்ல இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த 3 பட்டன் இருக்கு இல்லையா, இந்த 3 பட்டனையும் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கு பிறகு இந்த அந்த எட்ஜ் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் அனிமேஷனை நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேல ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனோட கலர்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தவிர உங்க போன்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்ல அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க அப்ளிகேஷன் குயிக் கர்சர். நம்ம கம்ப்யூட்டர்ல எவ்வளவு பெரிய ஸ்கிரீனா இருந்தாலும் ஈஸியா மவுஸை வச்சு அதை அசஸ் பண்ணிட முடியும். பட் ஆனா மொபைல் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா 2 கையில தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உங்க போன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி சிங்கிள் ஹேண்ட்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை எனேபிள் மட்டும் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கர்சர் வந்து வரும். சோ அதை வந்து நீங்க ஒரு மவுஸ் பாயிண்டா உங்க போன்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்றது அண்ட் வந்து ஸ்கிரீனை ஸ்வைப் பண்றது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த குட்டி கர்சரை வச்சு பண்ணிக்க முடியும். உங்க போன் வந்து பெரிய போனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் அவங்க போன்ல நிறைய லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். சோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம நிறைய லிங்க்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். யூசுவலா நம்ம வந்து ஒரு லிங்கை வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். பட் ஆனா அந்த லிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். அந்த சேவ் பண்றதுக்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் கேட்கும். அது வந்து என்ன லிங்க் அப்படின்றதுக்கு ஒரு டைட்டில் வந்து கேட்கும். சோ அந்த டைட்டில் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண சொல்லும். அந்த மாதிரி லிங்கை பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த லிங்க்ஸ்லாம் அவசியமா தேவைப்படும் அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற லிங்க் எல்லாமே இந்த மாதிரி நேம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப இந்த ஆப்பை ஓபன் பண்ணி அந்த லிங்கை வந்து ஈஸியா அசஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஈஸியா அங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த அப்ளிகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.